வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். திமுக சார்பில் இன்று அனைத்து கட்சி கூட்டம், கூட்டணிக்கு அச்சாரமா அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக திமுக சார்பில் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கலந்துக்கிறாங்க. இதை மையப்படுத்தி இந்த தலைப்பு போட்டு இந்த செய்தி கட்டுரை வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம் திரு கனகராஜ்? கூட்டணிக்கான அச்சாரமா இதை பார்க்கலாமா? நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவேன் நான். ப்ராப்ளம் என்னென்னா, ஒரே நேரத்தில் பல அமைப்புகள் இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் நாங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு மாநில அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி இதற்கான ஏற்பாட்டை செய்யலை. அப்போ நாம் ஏன் கூப்பிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இதுக்கிடையில் தொழிற்சங்கங்கள் 9 தொழிற்சங்கங்கள் அநேகமாக ரொம்ப நாளைக்கு பின்னால் ஒரு தொழிலாளர்களுடைய பிரச்சனை அல்லாத ஒன்றுக்காக கூட்டாக பல சங்கங்கள் 9 சங்கங்கள் சேர்ந்துருக்காங்க. இந்த மாதிரியான போராட்டத்துக்கு அவங்க அறைகோல் விட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் திமுகவும் இப்படி ஒரு முயற்சியை எடுக்குது. அப்போ இதில் இது கூட்டணிக்கான ஏற்பாடு என்று சொல்வதற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. எங்களை பொறுத்தளவில் இது யார் கூட்டி இருந்தாலும் இந்த பிரச்சனையில் பிஜேபி தவிர்த்து வேறு எந்த கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருந்தாலும் கட்டாயமாக கலந்திருப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்லும்போது அதிமுக பிஜேபி 2 கட்சிகளுக்குமான அழைப்பு விடுக்கல. அதுக்கான காரணம் அவங்க தான் முடிவெடுக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் பிஜேபியை மட்டும் சொல்கிறீங்களே, அதிமுக கூட்டியிருந்தாலும் போயிருப்பீங்க. அப்போ கட்டாயம் போயிருப்போம். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒன்று என்ன பிரச்சனை இருக்குன்னா, தமிழக அரசு இன்றைக்கு சந்தித்து வருகிற நிதி நெருக்கடி. இந்த பின்னணியில் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் 36,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வது என்பதில் அந்த விஷயத்தை அந்த சுமையை மத்திய அரசாங்கம் தாங்கிக் கொள்ளும் என்று ராதா மோகன் சிங் போன மாதம் 16ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அவர் தான் விவசாயத்துறை அமைச்சர், அவர் சொல்கிறார். அப்படி இருக்கையில் ஒரு தமிழகம் தொடர்ச்சியாக கடந்த 3 வருடமாக ஒரு வரலாறு காணாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தது. இந்த ஆண்டு ஒரு 140 வருடத்தில் இல்லாத வறட்சியையும் குடிநீர் பற்றாக்குறையையும் தமிழகம் சந்தித்து கொண்டு இருக்கிற போது இதற்கு உரிய முக்கியத்துவத்தை, இதை தீர்ப்பதற்கான முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுக்கவில்லை என்கிற காரணத்தினால் இதனுடைய கூடுதலான அழுத்தம் என்பது மத்திய அரசை நோக்கி இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அதை சொல்கிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 140 வருடங்கள் இல்லாத வறட்சி கரெக்டு. ஆனால் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற வறட்சிக்கு இந்த வருடம் மட்டும்தான் இந்த வறட்சியா, இல்லை தொடர்ந்து நம்மளுடைய செயல்பாடுகளினால் இந்த அளவுக்கு வறட்சியை எதிர்கொள்கிறோமா? இது முக்கியமாக. இரண்டாவது, வறட்சியை பற்றிய ஒரு நிவாரணங்கிறதையோ இல்லை மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதோ ஆளும் அரசு, அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த கட்சிகளையும் உள்ளடக்கி கட்சிகள் அரசியலற்று பிரச்சனையை மட்டும் அணுகி தீர்வை நோக்கி தற்காலிக தீர்வோ நிரந்தர தீர்வோ அதை நோக்கி நகர்த்துவதாக இருந்தால், இந்த பிரச்சனையை செயல்படுத்த வேண்டியது, தீர்வை கொண்டு வர வேண்டிய இடத்தில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கட்சிகளையும் அழைத்து தான் அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கணும். அப்படின்னா தான் பிரச்சனையை விவாதிக்கிறார்கள், அரசியல் இல்லாமல், இல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு ஒரு பார்க்க முடியும். ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்திய ஆளுங்கட்சியும் கிடையாது. இவர்களெல்லாம் சேர்ந்து மாத்திரம் பேச போகிறாங்க. பேசுவதில் கடைசியாக உள்ளது தான் ஒன்று, இந்த கூட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் தமிழகம் முழுவதும், இல்லைன்னா நிவாரணம் வேண்டி கோரிக்கை போட்டு தீர்மானம் போட்டு நிறைவேற்றிடும். இல்லைன்னா பிரதமரை சந்திப்பதற்கான திட்டமும். இந்த 3 நாளையும் என்ன பிரயோஜனம்? பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே டெல்லியில் போய் ஒரு குழு போராடிட்டு இருக்காங்க. மாநில அரசை பற்றி கேள்விகளே இல்லை.
இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, சரி, திரும்பவும் அதிமுக போராட்டம் நடத்த போறாங்க, தீர்மானம் போட போறாங்க. அதிமுகவும் பிஜேபியும் இந்த கூட்டத்துல கலந்திருந்தா என்ன மாற்றம் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்றோம்? மாநிலத்தின் நிலையை பத்தி சொன்ன நிதி நிலைக்கு காரணம் என்ன, அதுல எந்தெந்த செலவுகள் குறைக்கப்பட வேண்டியது, எந்தெந்த செலவுகள் கூட்டப்பட வேண்டியது, எதையெல்லாம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கலாம், எந்த செலவையெல்லாம், எந்த இலவச திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைக்கலாம், இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஆளுங்கட்சியை உள்ளடக்கி ஒரு கூட்டம் நடந்தா தான் நடக்கப்படும். அது ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவாதித்தோம், இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்தோம், ஆளுங்கட்சி அதை ஏற்றுக்கொள்ளலை. அதற்கப்புறம் போராட்டத்துக்கோ தீர்மானத்துக்கோ போனாங்கன்னா அரசியலற்று மக்களின் பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளும் பேசினார்கள்னு நாம எடுத்துக்கலாம். சரி, இப்ப நீங்க சொல்றதுல இருந்து இப்ப அதிமுகவையும் பிஜேபியும் சேர்த்துக்காம நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அரசியல் தான் இருக்குது. இதை அரசியல் ரீதியாகத்தான் அணுகுகிறார்கள் எல்லா கட்சிகளும். இப்ப நேரடியா தலைப்புக்கே வந்துடலாம். மக்களின் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு அரசியலுக்கான ஒரு கருவியாக சொல்றதுக்கும் இந்த செய்தி கட்டுரைய தலைப்புக்கு நேரடியாக வந்துடலாம். கூட்டணிக்கான அச்சாரம்ங்கறத நேரடியா புரிஞ்சுக்கலாம். அதாவது பொதுவாக தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை அப்படி சில பேரை பேச வைக்கிறது, அல்லது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில பேர் காய் நகர்த்துகிறார்கள். நீங்கள் கர்நாடகாவில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது என்று பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து பிரதமரை சந்தித்தால் அல்லது அங்கே இயக்கம் நடத்தினா அவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்கு போகிறதா யாரும் பேசுகிறது கிடையாது. அப்போ தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை அவர்களுடைய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி இந்த கலாச்சாரத்தை மாநிலத்தினுடைய பிரச்சனை, பொதுவான பிரச்சனை, அவற்றில் ஒன்றிணைவது என்பதை பொறுத்தமட்டில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அநேகமாக அதை நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பின்னணியில் இது ஒன்று வருகிற போது இயல்பாக கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு சந்தேகத்தோடு பார்க்கிற நிலைமை இருக்கிறது என்பது ஒரு உண்மை. ஆனால் அரசியலற்ற ஒன்று இருக்கிறதா? பிரதமர் என்றால் அவர் ஒரு அரசியல்வாதி. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு நாங்கள் விலை நிர்ணயிப்போம் என்று இப்போ 2014 ஜூன் மாதத்தில் சொல்லிட்டு 2015 ஜனவரி 20ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அது சாத்தியமற்றது என்று சொல்லுகிற போது அங்கே என்ன இருக்குன்னு நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் தமிழகத்தை விட அதிகமாக வறட்சி இருக்கிறதா? தமிழகத்தை விட அதிக விவசாயிகள் இப்போது தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மாநில அரசு நிதி தானே சொல்றாங்க. இல்ல ராதாமு நீங்க நேற்று பேசுவது அவங்க பேசுறாங்க. நீங்க மார்ச் மாதம் 16ஆம் தேதி என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை அதை சொல்லி இருக்கிறது. நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதில் டிபேட்டு கூட நடந்திருக்கு. தம்பிதுரை கூட பேசியிருக்காரு. இதென்ன அது மாநில அரசாங்கம் சொல்லியிருக்கு, இதை ஏன் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு. ஐஎன்எல்டி உறுப்பினர் சௌதாலா என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னு சொன்னால், அப்போது உத்தரப்பிரதேசத்துக்கு பொருந்தோம்னா ஹரியானாவுக்கு ஏன் நீங்கள் தரமாட்டேன்றீங்க? ஆக்சுவலாக அவர் ஒன்றும் பிஜேபியினுடைய மெம்பர் இல்லை, ஐஎன்எல்டி மெம்பர். ஆனால் அவர் லோக்சபாவில் என்ன கொஸ்டின் கிளப்புறாருன்னா, நீங்கள் ஏன் 2 இடத்துக்கும் வெவ்வேறு விதமாக வைத்துக் கொள்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்குறாங்க. சரி, விவசாய பிரச்சனைகளுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது ஒரு அரசியல், பிரதமரை சந்திக்கிறது ஒரு அரசியல், போராட்டம் நடத்துறது ஒரு அரசியல், தீர்மானம் போடுறது ஒரு அரசியல்னா, ஆளும் கட்சிகள் மாநில அரசையும் மத்திய அரசையும் பிரதிநிதிகளை அந்த கட்சிகளை விட்டுட்டு ஒரு கூட்டம் நடத்துறதும் அரசியல்ங்கிறது அவங்களுடைய பார்வை. இல்லை, இங்கே அரசியலற்ற ஏதாவது இருக்கிறதா? நீங்கள் கூட்டணி என்று சொல்வதைத்தான் நான் கேள்விக்குள்ளாக்குகிறேன். மற்றபடி அரசியலற்ற ஒன்று இங்கே எது இருக்கு? இது 3வது கூட்டம். எது? விவசாய கூட்டம்னு திமுக தரப்புல கூட்டப்படுகிறது 3வது கூட்டம். முதல் கூட்டத்துல விவசாய அணிகள், உங்க கட்சியிலுடைய விவசாய அணிகள் பங்கேற்கிறாங்க. 2வது கூட்டத்துக்கு நீங்க சொன்ன காரணம் என்னன்னா, இடைத்தேர்தல் வருகிறது, தஞ்சாவூர் அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் வருகிறது, அதுக்காக கூட்டப்பட்ட கூட்டமும் ஒரு துணியை ஏற்படுத்திடும்னு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. இப்ப கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்ப கலந்துக்கல? அதுக்கு முன்னாடி ஏன் விவசாய அணிகள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க? திரு கார்த்திகேயன், நீங்க முதல்ல விவசாய சங்கங்கள் எல்லாம் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு திமுக உட்பட எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. திமுக பார்ட்டிசிபேட் பண்ணது. சப்சிக்வெண்டாக அவங்க கேட்கும்போது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. அதற்கு முன்னால் 17ஆம் தேதி தான் ஒரு பெரிய ரயில் மறியலை நடத்தி முடிச்சிருக்கோம். அந்த ரயில் மறியல் நடத்தி முடித்த பிறகு என்னவாக இருந்தாலும்
இந்த தேர்தல் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் தேர்தல் நடத்துவதற்கு முன்னதாக எதுவும் நடக்க போகிறதில்ல. அப்போ நான் அதில் தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் தேர்தல் சமயத்தில் அப்படி நடப்பது என்பது, அந்த கூட்டத்தை கூட்டுவது என்பது இது தேர்தலுக்கானது என்கிற புரிதல் வருகிற போது பொதுவான மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் கலந்து கொள்ளல என்று முடிவெடுத்தோம். அப்போவும் கூட விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கலந்து கொள்ளணும்னு கேட்டபோது நீங்கள் போகிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் பொதுவாக எல்லாரும் சேர்ந்து 4 கட்சிகளுக்கு இடையில் ஒத்த கருத்து வராதனால விடுதலை சிறுத்தைகள் போகலை. எனவே இந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அதான் நான் சொன்னேன், ஒருவேளை திமுக இன்னும் 1 நாளோ 2 நாளோ தாமதித்திருந்தால் நாங்கள் கூட்டியிருப்போம். இது சைமல்டேனியஸாக நடக்குதுங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். டெல்லியில் நடக்கிற போராட்டம், தமிழகத்தில் இந்த வறட்சி நிவாரணம் குறித்து அரசனுடைய மெத்தனம், நீங்கள் இன்னும் கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் 4-5 மாதங்களாக சம்பளம் கொடுக்கப்படாத நிலைமை, ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரெஸை நோக்கி, ஒரு துயரத்தை நோக்கி, நெருக்கடியை நோக்கி கிராமப்புறம் நகர்ந்து கொண்டு இருக்கிற போது யார் கூட்டி இருந்தாலும், இதில் நீங்கள் சொல்கிற ஏன் பிஜேபி என்கிற கேள்விக்கு, அது பொதுவாக ஒரு மாநில உரிமை என்று வருகிற போது எல்லாம் மக்களுடைய வரிப்பணம் என்றாலும் கூட ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு விதமாக அது டீல் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. எனவே போராட்டங்களின் மூலமாக, நீங்கள் இப்போ கேட்டீங்க ஏன்னா இது அதில் சொல்லியிருக்காங்க, தீர்மானம் போடுவாங்களா அல்லது போராட்டத்துக்கு போவாங்களா. தமிழகத்தில் இருந்த அரசியல் கட்சிகள் எப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காத போதுதான் நீங்கள் இளைஞர்கள் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் அப்படி தானே நிர்பந்திக்க முடிஞ்சுது. அப்போது மாநிலத்தில் இருக்க ஆளுங்கட்சியும் மத்தியில் இருக்க ஆளுங்கட்சியும் கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க நடத்துனாங்களா? யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நடத்துனாங்க. அப்போ இந்த நிர்பந்தத்தை எது உருவாக்குகிறது? நான் அரசியல் இல்லாத எந்த கூட்டமும் கிடையாதுங்க. அரசியல் கட்சி 2 பேர் சேர்ந்து பேசினா அது அரசியலோடு சம்பந்தப்பட்டதான். ஆனால் அரசியல் என்பதை தேர்தல் கூட்டணி என்று மட்டும் சுருக்கி விடுவதோ அல்லது எல்லா அரசியல்வாதிகள் எது பேசினாலும் அது கூட்டணியை சார்ந்ததுதான் என்று பேசுவதைத்தான் நான் ஆட்சேபிக்கிறேனே தவிர அரசியலற்ற எதுவும் கிடையாது. அவர் சொன்னதுலேருந்து எடுத்துக்கலாம். ஜல்லிக்கட்டு உதாரணமாக சொன்னார். ஜல்லிக்கட்டு மாநில அரசு ஸ்பான்சர் பண்ணி நடத்தினது. அப்போ ஆளும் கட்சி ஒன்றை ஆதரிக்கும் போது இல்லை அதில் முழுமையாக ஈடுபடும் போது மத்திய அரசும் அதுக்கு ஒத்துழைக்கும், மத்திய ஆளும் அரசும் ஒத்துழைக்கும் போது அந்த விஷயம் போராட்ட களத்தில் போராட்டமாக சஸ்டெயின் ஆகுது. 10 நாளைக்கு மாநில அரசு ஸ்பான்சர் பண்ணுறதுனால இங்கிருந்து மத்திய அரசோடு இணக்கமாக அதை பற்றி கேட்கும்போது அது அரசியலற்ற பெரும் மக்கள் பிரச்சனையாக இல்லாத ஒன்றாக இருப்பதனால் அது நடக்குது. ஆக ஜல்லிக்கட்டுங்கிற உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் மாநிலத்திலும் மத்தியிலும் இருக்கிற அரசுகள் அதில் ஈடுபட்டதனால தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. வெளியில் இருக்கிற கட்சிகள் தாங்கள் மட்டுமே நடத்தியிருந்தா போராட்டம் 10 நாள் இல்லை, 1 நாள் கூட தொடர்ந்திருக்காது. 2வது அந்த இது சக்ஸஸை நோக்கி போயிருக்காது. இவ்வளோதான் ஜல்லிக்கட்டு. ஆக ஜல்லிக்கட்டு உதாரணம் மிக தவறான உதாரணம், ஆனால் நான் வைக்கிற பார்வைக்கு பொருத்தமான உதாரணம். இந்த இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது மத்திய மாநில ஆளும் அரசுகளை ஆளும் கட்சிகளை விலக்கிவிட்டு செய்கிற இந்த கூட்டம் அரசியலற்று இருக்க வேண்டாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மக்கள் பிரச்சனையை அரசியல் கட்சிகள் எப்போது அணுகப் போகின்றனன்னு தான் கேள்வி. எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. விவசாயிகளை கூட நீங்கள் அந்தந்த கட்சிகளின் விவசாய அணியாக மாற்றி அவர்களையும் அரசியல் படுத்திட்டீங்க. இன்றைக்கி விவசாய பிரச்சனைன்னு பொதுவில் அனைத்து விவசாயிகளும் ஒன்றாக கூட முடியாமல் இருப்பதற்கே அரசியல் கட்சிகள் தான் காரணம். அவரவர் அரசியல் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதில் பயன் பண்ணி அந்தந்த விவசாய அணிகள் விலகி நிற்கின்றன. இதுதான் பிரச்சனை. எல்லா சமூகத்தின் அத்தனை இதையும் அரசியலுக்காக உங்கள் கட்சிகளின் அணியாக பிரித்து யாரையும் ஒற்றுமையாக செயல்பட விடாமல் பண்ணிட்டீங்க. ஆனால் ஆளும் கட்சியும் மத்திய ஆளும் கட்சி மாநில ஆளும் கட்சி இவர்களோடு சேர்ந்து இந்த பிரச்சனையை விவாதித்து இதற்கான தீர்வு தற்காலிகமோ நிரந்தரமோ அதை நோக்கி போவதாக இருந்தால்தான் இந்த கட்சி ஒரு சரியான விமர்சனமே வந்திருக்காது. அந்த கோரிக்கை நியாயமானது அப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப இவங்க வைக்கக்கூடிய இந்த விமர்சனத்தை நியாயமானது நம்ம 2வது ஒரு உத்தரப்பிரதேச இது 36,000 கோடி. அதற்கு அந்த மாநில அரசு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இப்போது தள்ளுபடி செய்தாலும் அந்த பணத்தை பூரா அரசு திரும்ப செலுத்திவிடுங்கிற ஒரு கிளாஸோட தான் அதை செஞ்சிருக்கு. தமிழக அரசு சொல்லுமா? அதாவது நான் என்ன கேட்குறேன், நான் அதை தான் கேட்டேன். அந்த ஒப்பீடை ஸ்ட்ரைட்டாக கேன்சல், அதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, 2க்கும் இருக்கக்கூடிய வறட்சியில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நான் சொன்னேன். அவங்க சொன்ன ஜல்லிக்கட்டு விஷயத்தையே எடுத்துக்குவோம். ஒரு மாநில அரசு ஏன் ஸ்பான்சர் பண்ணணும்? ஒரு போராட்டத்தை எதற்காக ஸ்பான்சர் செய்ய வேண்டும்? நான் அதை அப்படியே ஏற்றுக்கலை.
ஒரு லாஜிக்கலாக அவங்க சொல்கிறதுக்கு ஏற்றுக்கிட்டா கூட நான் போய் கேட்டால் அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்னுது. எனவே நான் இளைஞர்களை நான் அவங்களுடைய போராட்டத்தை நான் ஸ்பான்சர் பண்ணி அதன் மூலமாக நிர்பந்தம் கொடுக்கிறேன் என்று தானே மாநில அரசு வருதுன்னு அர்த்தம். ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன்னா, விவசாய பிரச்சனை குறித்து பிஜேபியினுடைய அணுகுமுறை எத்தகையது? அந்த அணுகுமுறையிலிருந்து தான் அதுல ஏன் நீங்க மாநில அரசை தள்ளி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தித்தாள்ல அதிமுகவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கடுமையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இதுல மத்திய அரசுக்கான பொறுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க மாநில அரசு கூட்டி இருந்தாலும் நாங்க போயிருப்போம், அதிமுக கூட்டி இருந்தாலும் நீங்க போயிருப்போம் நீங்க சொல்றீங்க. அப்ப இவங்களையே விலக்கி வச்சுட்டு அவங்க செய்யணும். அதனாலதானே ஆட்சியை கலைப்பதற்கான கூட்டம் இல்லைன்னு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, கூட்டணிக்கான அச்சாரமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி பல்வேறு விமர்சனங்கள் வரக்கூடிய சூழலை அதுதானே. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த விஷயத்தில் பல பேர் பல விதமா எழுதுறாங்க. ஒரு பிரச்சனை நான் என்ன சொன்னேன், எழுதுறாங்க சரி, நான் பார்வையே வேறுபாடு சொல்றேன். பார்வையே வேறுபாடா இருக்கு, திமுகவுடைய பார்வையே வேறுபாடா தானே இருக்கு. இல்ல, அது கட்டாயமாக ரெண்டு கட்சிகள் சேருகிற போது ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள், ஈவன் ஒரு கட்சிக்குள்ளேயே இல்ல இப்ப கோரிக்கையாவது வச்சிருக்கணும் இல்ல நீங்க. இல்ல இது விவாதத்துக்கு தானே. இப்ப நீங்க இன்னைக்கு போகும்போது இப்ப நீங்க சொல்லி இருக்க எந்த விஷயமும் நடக்காமல் கூட போகலாம், இதுல ஒத்த கருத்து வராமல் கூட போகலாம், எப்படி அணுகுவது என்பதில் மாற்று கருத்து கூட வரலாம். சோ இது குறித்து விவாதிப்பதற்கான கூட்டம் இல்லை. என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்ப நீங்க கேட்டவன முதல்ல கிரவுண்ட்லயே நீங்க அதை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கூட்டணிக்கான அச்சாரமே இது கிடையாது, பிரச்சனைகளின் அடிப்படையில நாங்க பேசுறோம் நீங்க சொல்லுகிற போது பானுகோஸ் வைக்கக்கூடிய அந்த வாதம் சரியானதான தோணுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்ங்கிற போது மாநில ஆளக்கூடிய கட்சியுடைய பிரதிநிதிகளையும் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியுடைய பிரதிநிதிகளையும் குறைந்தபட்சம் உள்ள கொண்டு வந்திருக்கணும். உங்களுடைய பார்வை மத்திய அரசு மட்டும் எதிரானதாக பார்க்கிறதே. நீங்க பிஜேபியினுடைய அணுகுமுறை இந்த பிரச்சனையில் எப்படி இருக்கிறது? இதே மாதிரியான தற்கொலை மரணம் நிகழ்ந்த போது 2013 14 அப்போது பிரதமர் வேட்பாளராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார்? அந்த இறந்து தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் கூட்டி வைத்து அவர் கண்ணீர் வடித்தார். இதை மாற்ற வேண்டாமான்னு கேட்டார். நான் இதில் தான் 2-3 விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். ரொம்ப பிரதானமாக அவங்க மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற 1.5 மடங்கு விலை தருவோம் என்பதை 6 மாத காலத்திற்குள், நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் வெளியே இருக்கும்போது உங்கள் நல்லெண்ணத்தை நீங்கள் சொல்லலாம், ஆனால் அமுல்படுத்த முயற்சி செய்கிற போது முடியாமல் போகலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் 6 மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் இது சாத்தியமற்றது, அமுல்படுத்த முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குறதா அல்லது உங்களுடைய அறிவுத்திறனை கேள்விக்குள்ளாக்குவதா? இல்லை, இந்த வாதம் மாநில அரசுக்கு எந்த விதத்தில் ஒன்று. நம்பர் 2, இன்புட் காஸ்ட் எல்லாத்தையும், எல்லா விதமான விவசாய இடுபொருட்களுடைய விலையையும் குறைப்போம் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு விவசாய இடுபொருளுடைய விலையை இந்த காலத்தில் குறைத்ததை நீங்கள் சொல்லுங்கள். அது உரமாக இருக்கலாம், பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கலாம், விதையாக இருக்கலாம், எதனுடைய எந்த இடுபொருளுடைய விவசாய இடுபொருளுடைய விலை இந்த காலத்தில் குறைக்கப்பட்டிருக்கு. நான் மாநில அரசாங்கத்தை நான் விட்டுறலை, மாநில அரசாங்கத்தை போராடித்தான். நீங்கள் முதல்ல அவங்க 17 பேருன்னாங்க, இப்போ 82 பேருன்னு வந்திருக்காங்க. அவங்கள போராடித்தான் இன்சூரன்ஸ் தொகையை கட்ட வைக்க முடிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. நீங்கள் மாநில அரசாங்கம், இப்போ நான் மாநில அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாகலாம் நான் விட்டுறலை, ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்பதை, இப்போ மாநில அரசாங்கம் தன்னளவுக்கு நான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அது வந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் விவசாய தொழிலாளிகள் சம்பந்தமாக நானே முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் சந்தித்த போது நான் அவர்கிட்ட சொன்னபோது அவர் என்ன சொன்னார்னா, மத்திய அரசாங்கம் விவசாய தொழிலாளிகளுக்கு நிவாரணம் என்று எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அந்த சட்டத்தில் இல்லைன்னா என்னங்க, அவங்க விதிமுறையில் இல்லைன்னா என்னங்க, நீங்கள் கொடுக்கவே கூடாது என்று தடை இருக்கிறதா என்று நான் கேட்டபோது பரிசீலிக்கலாம். நீங்க சொல்ல வர்றதுல இருந்து திமுக எடுத்த அந்த முடிவு, அதிமுகவும் வேணாம் பிஜேபியும் வேணாம் அந்த கூட்டத்துக்குன்னு திமுக எடுத்த முடிவு சரிதான் இல்ல? நான் அப்படி சொல்ல, அப்படி சொல்ல. நாங்க கூட்டி இருந்தோம்னா
நாங்க அதிமுகவையும் அழைச்சிருப்போம், திமுகவையும் அழைச்சிருப்போம். அதிமுக கூட்டியிருந்தா திமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும், விட்டுருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நான் என் கட்சியினுடைய ஸ்டாண்டை பத்தி தான் பேசுறேனே தவிர, இல்ல நான் திமுகவுடைய நிலைப்பாடு சரிதான் நீங்க யோசிக்கிறது சொல்லலாம் இல்லையா, உங்களுடைய கருத்து. இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு கட்சி இதற்கான முயற்சியை எடுத்திருந்தால், அதான் நான் சொன்னேன், நாங்க ஒரு முயற்சி யோசிச்சுட்டு இருந்தோம், திமுக எடுத்துருச்சு. வேற ஏதாவது ஒரு கட்சி பிஜேபி தவிர இப்படி ஒரு முயற்சி எடுத்திருந்தால் கட்டாயமாக விவசாயிகள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக நாங்கள் கட்டாயம் அதோட. திமுகவுடைய முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் கேட்கிறேன். ரெண்டு கட்சியும் வேணான்னு எடுத்த முடிவு சரிதானதா, இல்ல நீங்க ஏதாவது வேற கோரிக்கைகள் உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த ரெண்டு கட்சிகளையும் அங்கே பேசுகிற ஒரு விஷயத்தை இப்ப நீங்க இப்பதான் இங்க போறாங்க, போறதுக்கு முன்னால இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களோடு பேசுவது என்பது, ஊடகத்தில் பேசுவது என்பது எப்படி பொருத்தமா இருக்கும்? கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி தானே பேச முடியும். இதுல அந்த கட்சிகளுக்கான அழைப்பு விடுக்கிறதுங்கிறத அந்த கட்சிகள் என்னன்னா, சில சமயங்களில் இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை அது சிதைத்து விடுவதாக இருக்கக்கூடும். இப்ப நான் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் அல்லது நான் ஒரு சில வடிவங்களை முன்வைக்கிறேன் என்றால் இது இன்னொரு கட்சி அதை ஆட்சேபிக்கக்கூடும். இப்படி எப்படி சொல்லிட்டு அப்ப இந்த முடிவு எடுத்தா இது சிபிஎம் சொன்ன முடிவு தான் மக்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எனவேதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த கூட்டம் நடந்தாலும் போவதற்கு முன்பாக அவரவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வது கிடையாது. அவ்வளவுதான். இந்த மாதிரி இது நடக்கிறது அவரவர் கட்சியில் ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, எதுவான முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் அதில் தங்கள் கட்சியை எப்படி முன்னிறுத்திக் கொள்வது, தங்களுக்கான இருப்பை எப்படி உறுதி செய்து கொள்வது, இதை தாண்டி அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சிகள் பிரச்சனைகளை அணுகுவதில்லை. பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் இவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாதுங்கிறது தான் அடிப்படைங்க. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்டு முந்தானத்து சொல்லி கரெக்டாக அந்த ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. மாநில அரசு விவசாயிகள் பிரச்சனை குறித்து இத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கு, மாநில அரசு எதுவுமே செய்யலை, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்னு கேள்வி கேட்டிருக்கு. அதை பற்றி இங்கே எந்த கட்சியும் பேசுவதாக இல்லை. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதற்காகவே ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சியை உள்ளே கூப்பிட்டுருக்கணும், கேட்டிருக்கணும், என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. நாங்களும் ஆண்ட கட்சியும் இருக்கிறது, திமுகவும் இருக்கிறது, இந்தந்த மாதிரி இதை சரி செய்யலாம், இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு அணுகிருக்கலாம். மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜகவின் கூட்டத்துக்கு கூட்டியிருந்த எடுத்து மாநிலத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிறத அவங்க கிட்ட அழுத்தமாக முன்வைத்திருக்கு. இரண்டாவது, அண்டை மாநிலங்கள் அத்தனையிலும் கர்நாடகாவாகட்டும் கேரளாவாகட்டும் ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை என்று வருகிற போது கட்சி வேறுபாடுகள் மறந்து அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பிரச்சனையை அணுகுகின்றன. இங்கே ஆளுங்கட்சி வேண்டாம், அந்த கட்சி வேண்டாம், இந்த கட்சி, இந்த அரசியல் தான் இன்றைக்கு தமிழகத்தை பெரிய அளவில் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டம் எந்த வகையிலும் விவசாயிகள் பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு நகர்த்தி செல்லாது. இல்ல ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீட்டு தேர்வுல யாருக்கு மாற்று கருத்து இருக்கு? கூட்டம் நடக்கட்டும். ஒரே ஒரு விஷயம், நீட்டு தேர்வுல யாருக்கு மாற்றம் இருக்கு? ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டு போனதை மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிச்சு. இப்ப அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடி இருந்தால் ஒருவேளை நம்ம முன்னேறி இருக்க கூடும். நீங்க எப்படி ஜல்லிக்கட்டு சொன்னாங்களோ அதே போல நீட்டு தேர்வு நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. கீழடி அகழ்வாராய்ச்சியில் எல்லாரும் சேர்ந்து தனித்தனியாக குரல் கொடுத்தோம், அதனாலதான் வந்தது. ஒன்னும் அரசாங்கம் கேட்டு ஒண்ணு வரலையே, உடனடியாக அமர்நாத்தை மாத்தினாங்க, திரும்ப கொண்டு வர வைக்க முடிஞ்சது. இதெல்லாம் போராட்டத்தின் மூலமாகத்தான் சாத்தியமானது. அரசியலற்ற எதுவும் கிடையாது. அரசியல் என்பது வெறும் தேர்தல் மட்டுமல்ல என்பதுதான். கூட்டம் நடக்கட்டும், என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு அது அடுத்தடுத்த அமர்வுகளில் விரிவா பேசுவோம். தற்கொலைகளில் தமிழகத்துக்கு 2வது இடம் அப்படின்னு புள்ளிவரம் இருக்கு. நேற்று தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதுல இந்த புள்ளிவரம் சொல்லப்பட்டிருக்கு. மன அழுத்தம், மனச்சோர்வு, தேர்வு பயம், இதெல்லாம் ஒரு அடிப்படையான காரணங்கள்னு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. எப்படி பார்க்கலாம்? அதுதான் 2015 15,800 கிட்ட தற்கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு. இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய இல்லை, இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இது. அப்போ இங்கே இருக்கிற அந்த பிரச்சனைகள், மன அழுத்தத்துக்கு, டிப்ரெஷனுக்கான காரணம் என்னென்னா பல காரணங்கள் இருக்குது. லைஃப்பில், சொசைட்டியில், ஈவன் அரசியல் கூட ஒரு ஸ்திரமற்ற அரசியல் இல்லை மோசமான அரசியல் இருக்கும்போது அது மக்களை பாதிக்கிறதுங்கிறது தெரியுது. சமூக பொருளாதார தளத்தில் சாதாரணமாகவே அரசியல் ஃபார் அரசியல் இட்செல்ஃப் அப்படிங்கிற இதில் கூட அது டிப்ரெஷனை கொண்டு வருது மக்களுக்கு, அதில் தீவிரமாக இருப்பவர்களுக்கு. அது மாதிரி நிறைய காரணிகள். பேன் இண்டியா அளவில் நாங்கள் அந்த டிப்ரெஷன் பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் கூட எடுக்க இது பண்ணிகிட்ருக்கோம்.
அதில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் தமிழகத்தில் பல அந்த காரணிகள் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடிப்படையில் அதுக்கு ஒரு தொடர்பு இருப்பதையும் அதை சமாளிப்பதற்கான கட்டமைப்புகள் இங்கே எதுவுமே கிடையாது. டிப்ரெஷனை இது பண்ணுறதுக்கோ இல்லை மனோதத்துவ ரீதியாக அணுகுவதற்கோ சரியான இப்போ எப்படி அடிக்ஷன் சென்டர்ஸ் இல்லாமல் டாஸ்மாக் தொடர்ந்து நடத்தி இன்னைக்கு மதுக்கடைகள் வேணும்னு அழுகிற மனிதர்களை நாம் பார்க்குறோம். இதை எப்படி நாம் அணுக போகிறோம்? அவர்களையும் சேர்த்து இழுத்து திருப்பி கொண்டு வர்றது தான் ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனால் அந்த ஒரு ஆங்கிளை நாம் பார்க்குறதே இல்லை. அது மாதிரி மன அழுத்தம் மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்குது. எதையுமே வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சமூகம் தொடர்ந்து அப்படியே இன்னும் இறுகி கொண்டே போகும்போது அந்த இடத்துல மன அழுத்தம் மிக முக்கியமான ஒரு தற்கொலைகளை அதிக அளவில் நிகழ்த்துகிற ஒரு இது களமாக மாறுங்கிறதுக்கு தமிழகம் தான். உலகமயமாக்கம், தாராளமயமாக்கம், எல்லோருக்குமான தகவல் தொழில்நுட்ப புரட்சியெல்லாம் பேசி கொண்டிருக்கிற சூழலில் இன்னும் இறுக்கம் அப்படிங்கிறத எப்படி வேறொரு கோணத்திலேருந்து அணுகிறது? இல்லை, அந்த இறுக்கங்களை போக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இறுக்கத்தை விட கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் கூட இருந்திருக்கக்கூடும். நீங்கள் இறுக்கம் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத ஒரு சமூகம் ஒருவேளை ஆதி சமூகம் இருந்திருக்குமா என்ற சந்தேகம் இருக்கும். மற்றபடி சிந்திக்க தெரிந்த பிறகு, ஒவ்வொன்றின் மீதும் மனிதன் கவனம் செலுத்துகிற பிறகு, ஒவ்வொன்றுக்கும் தான் நினைக்கிற தீர்வு இதுவாகத்தான் இருக்க முடியும், இது இல்லையேன்னு நினைக்கிற போது, அது குடும்பமாக இருக்கலாம், பொதுவெளியாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், இதில் எல்லாம் மனிதனுக்கு மன அழுத்தமும் அல்லது தோல்வி குறித்தான பயமும் வருவது என்பது இயற்கை. இதுக்கு உரையாடலும், அது ஒரு 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 நான் உரையாடல் என்று சொல்லுகிற போது வெறும் கவுன்சிலிங்கை மட்டும் சொல்லலை, சமூகம் மொத்தமும் எப்படி இருக்கிறது என்பதோடு சமூகம்தான் ஒரு நம்பிக்கையை ஒரு தனி மனிதனுக்கு அளிக்க முடியும். குடும்பம் தொடங்கி எல்லா இடத்துலையும் குடும்பம் என்கிற அமைப்பு, இந்த சமூக பொதுவெளி, அது சினிமாவாக இருக்கலாம் அல்லது ஊடகமாக இருக்கலாம், இதில் ஒரு நம்பிக்கை அளிக்கிற வாய்ப்பு இல்லாத போது இது நடைபெறுகிறது. ரெண்டாவது, நம்முடைய படிப்பு சார்ந்த அம்சங்கள், கல்வி சார்ந்த அம்சங்கள். நீங்கள் இலக்கியமும் வரலாறும் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவை அல்லது எதிர்கொள்வதற்கான திறனை அளிக்கக்கூடியவை. நாம் இந்த மார்க்க சம்பந்தமான போட்டியில் அது ரெண்டையும் விட்டது நமக்கு மிகப்பெரிய பலவீனம். அதனுடைய விளைவை அனுபவிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இதில் போய் நான் எக்ஸ்பர்ட் ஒன்றும் கிடையாது அந்த டேட்டாவை வச்சு பேசுகிறதுக்கு. இன்னும் கூடுதலாக படித்தா இது சார்ந்த துறை வல்லுநர்கள் கூடுதலாக இதில் என்னன்னு சொல்லணும். எதற்காக தமிழை கட்டி கொண்டு அழணும் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஒரு MBA பட்டதாரிக்கும் கட்டுரையாளருக்குமான உரையாடலாக அந்த கட்டுரை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் இருக்கிறத பொறுத்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம பேசலாம். பிரதானமாக அதில் இருக்கக்கூடிய மைய இழை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது வளர்ச்சி, பொருளாதாரத்தையும் மொழியையும் சம்பந்தப்படுத்தி அதில் இணைச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த தலைப்பின் கட்டுரைய தலைப்பை யோசிக்கலாம். எதற்காக தமிழை கட்டி கொண்டு அழணும் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது உடனே போய் சேரணும், அதுக்கு அட்டென்ஷன் கிராஸ்பிங்காக ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால அந்த இது இருக்குது. ஏன் கட்டி கொண்டு அழணும் அப்படின்னா, நெகட்டிவாக அதுக்கு ஆதரவாக இருப்பவங்களும் எதிராக இருப்பவங்களும் உடனே அதை வாசிப்பாங்க. அதுதான் அந்த தலைப்பின் நோக்கு. ஆனால் தமிழை கட்டி கொண்டு அழல, தாய்மொழியை ஏன் கட்டி கொண்டு அழணும்? இல்லை, நான் கேட்குறது இந்த கேள்வி பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன் தமிழ் அப்படின்னு பிரதானப்படுத்தணுங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறதா, பெரும்பாலான மக்கள்கிட்ட இப்போ இந்த சமூகத்திட்ட இருக்குதா அப்படிங்கிறதுல கேட்குறேன். ஆமாம், ஆனால் அந்த கேள்வி ஏன் வருது? தமிழை புறந்தள்ளினதுனால வருது. ஒரு கல்விங்கிறது, அடிப்படை கல்விங்கிறது, ஆரம்ப கல்விங்கிறதுலேருந்து, ஆரம்ப கல்வியிலிருந்து பள்ளி இறுதி வரை கட்டாயமாக தாய்மொழி இருக்கணும், தாய்மொழியை படிக்கணும். அது படிக்கவும் எழுதவும் மட்டும் தெரிந்தால் போதாது. வீட்டில் பேசுவாங்க, அதனால் பேச தெரியும்னா, இன்றைக்கி வெறுமனே தமிழை பேச மட்டுமே தெரிந்த, வாசிக்க தெரியாத எத்தனையோ தமிழ் இளைஞர்கள் இளைஞிகள் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? தொடர்ந்து இங்கே தமிழுக்காக இருக்கிறோம், தமிழ் தலைவர்கள், தமிழின் வளர்ச்சிக்காக இருந்தவங்க, தமிழ் தான் மூச்சு, இவ்வளவெல்லாம் சொன்னாலும் அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து பள்ளி இறுதி வரை கூட தமிழை உறுதி செய்யாத ஒரு கல்வி திட்டம் தான் இங்கே தொடர்ந்துருக்கு. ஆங்கிலம் அரகுறை, தமிழ் பேசுவதற்கு வெட்கப்படுகிற அளவுக்கு, தாய்மொழியை பேசுகிற அளவிற்கு வெட்கப்படுகிற அளவிற்கு ஒரு சமூகம் தொடர்ந்து 2 ஜென்ரேஷனை உருவாக்கி வச்சுருக்கோம்னா, நாம் இங்கே நம்மளுடைய மொழி பற்றிய நம்மளுடைய புரிதல் என்ன, மொழிகளை பற்றிய புரிதல் என்ன, மொழிகளின் முக்கியத்துவம் பற்றிய புரிதல் என்ன, தாய்மொழி பற்றிய புரிதல் என்ன, இது எல்லாவற்றிலும் அரசியல் நுழைந்து அத்தனையும் சீரழிச்சிட்டுதுங்கிறது தான் இதனுடைய விளைவு. இல்லை, இதில் வெறுமனே தமிழகத்தினுடைய அரசியல் என்று மட்டும் நாம் பார்க்கல. பொதுவாக மாறி வருகிற ஒட்டுமொத்த சூழலும் நிர்பந்திக்குது. தமிழ் மொழியை உண்மையிலேயே வளர்ப்பதற்கான ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? பாரதி சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது.
பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா அறிவும் என்னுடைய தாய்மொழியில் கிடைக்கிற போது இந்த பிரச்சனை வராது. ஆனால் அந்த தாய்மொழியினுடைய அவசியம் குறித்து அவர் பேசுகிற போது, இப்போ யுனெஸ்கோவினுடைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது, அந்த தாட் ப்ராசஸ் தாய்மொழியில் தான் வருது. ஒருத்தர் வேறு மொழி கற்றுக்கிறதுங்கிறது எப்போ ஆரம்பிக்குது? ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பேசுகிறாங்களோ அதுலேருந்து தானே கற்றுக்கொள்கிறாங்க. முதல்ல அம்மா, அடுத்து அப்பா, அடுத்து குடும்பம், இவர்களோடு சேர்ந்து தானே கற்றுக்கொள்கிறாங்க. எனவே இந்த சிந்தனை முறை என்பது முதலில் தாய்மொழியில் தான் கட்டமைக்கப்படுகிறது. அப்படி கட்டமைக்கப்படுவதன் மூலம் இப்போ அது தாய்மொழியே கற்றுக்கொள்ளாத ஒருத்தர் இவ்வளவு சிறப்பாக வந்துட்டார்னு ஒருத்தர் சொல்லக்கூடும். ஒருவேளை அவர் தாய்மொழியையும் கற்றிருந்தார் என்றால் இதைவிட மேலே அவர் போயிருக்க முடியும். இன்னொன்று, இந்த நீங்கள் எல்லா செக்மெண்ட்டையும் உங்கள் தனித்தனியாகவே பார்த்து நம்ம ஊரில் அப்படி பழகிற விஷயம் வந்துருச்சு. இப்போ நிலம் கையகப்படுத்துறதுன்னு சொன்னால் நீ வளர்ச்சிக்கு விரோதின்னு சொல்லுவாங்க. இந்த மொழி சார்ந்த விஷயங்களை சொல்லுகிற போது நீ உனக்குள்ள கூட்டுக்குள்ளேயே அடைச்சிக்கிற, இதை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது என்று சொல்லுகிற அம்சங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஏற்கனவே ஒரு சிக்கலை பற்றி பேசணும், மன அழுத்தம் குறித்து ஒரு சிக்கலை பற்றி பேசணும், குடும்ப உறவுகள் குறித்தான சிக்கல் வருது. இதெல்லாம் இது எதுக்காக? 2 தலைமுறைக்கு இடையிலான இடைவெளி வருது. இந்த இடைவெளியை எது கடத்த இல்லாமல் இணைப்பதற்கான வாய்ப்பு அல்லது அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கான உரையாடலை எது கொண்டு வர முடியும்? ஐசோலேட் பண்ணி பார்க்கக்கூடாதுங்கிறது உங்களுடைய கருத்தாக? அது ஒன்று. 2வது விஷயம் இந்த மொழி என்பது அதில் தான் சிறப்பாக செயல்பட முடியும் என்கிற யுனெஸ்கோவினுடைய அந்த ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்க, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்குமான உறவு இருக்குல்ல. நான் தனி மனிதன் இல்லையே, என் குடும்பத்திற்கும் நான் சம்பந்தப்பட்டிருக்க சமூகத்தோடும் என்னுடைய உரையாடல் எப்படி நடத்த முடியும்? நான் எப்படி அவர்களை புரிந்து கொள்ள முடியும்? ஒரு வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நான் அம்மானு சொல்கிற போது அதனுடைய ஆழத்தை இன்னொரு மொழியில் என்னால் உணர முடியலையே. உணர முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவாக? இதையும் கட்டுரையாளர் குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளூர் மக்களுடைய மொழிக்கும் சமூகம்னு திரு கனகராஜ் குறிப்பிட்டாரு. நம்ம அரசுன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆட்சி மொழியாக வேறொரு மொழி இருக்கிற போது இந்த உள்ளூர் மக்களுடைய மொழிக்கும் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய மொழிக்குமான அந்த இடைவெளி அதிகமாகிற போது, இல்லை வேறாக இருக்கிற போது, கல்வியிலேயோ வேலை வாய்ப்பிலேயோ அரசியல் அதிகாரத்தை பெறுவதிலேயோ மிகப்பெரிய தேக்க நிலை இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரையாளர் குறிப்பிடார். அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அதை எங்க புரிஞ்சுக்கலாம்னா, ஒரே மொழி தேசம் முழுவதும் இருக்கும்போது, இல்லை ஒரு 2 மொழிகள் மட்டும் இருக்கும்போது அந்த இது சரி. ஆனால் இந்தியா மாதிரியான இதில் பல்வேறு மொழிகள், அப்போ மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தின் மொழிகளை எந்த அளவிற்கு கல்வி திட்டத்தில், பள்ளியினுடைய கல்வி திட்டத்தில் எந்த அளவுக்கு அந்த மொழிக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும், அதுதான் பேஸ். நீங்கள் தமிழில் இன்றைக்கி கேரளாவில் மலையாளம் 10ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இங்கே அது இருக்குதா? நீங்கள் தமிழ் படிக்காமலே பிற மொழியை படிச்சுட்டே நீங்கள் பாஸ் பண்ணி போயிடலாம், உயர்கல்வி வரை படிச்சிடலாம். அடிப்படையில் தாய்மொழிங்கிறது மிக அவசியம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? தாய்மொழி வேணும்னு சொல்கிறோம், ஆனால் வேறு மொழியே வேண்டான்னு சொல்கிறோம். திரும்பவும் அருகாமை மாநிலங்களுக்கு தான் போக வேண்டியிருக்கு. கர்நாடகாவிலோ கேரளாவிலோ அவர்கள் மொழியை காப்பதற்காக இன்னொரு மொழி வேண்டான்னு சொல்கிறதில்ல. அவர்கள் மொழியை எங்கெல்லாம் காக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் ஸ்திரப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துலலாம் மிக கவனமாக, மிக சிறப்பாக, ரொம்ப கிளவராக பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பார்வை தான். மொழிங்கிறது அவசியம். பல மொழிகள்ங்கிறது பல கதவுகளை திறந்து விடுவது. இன்றைக்கி உலக அளவில் உலகம் சுருங்கி போச்சு, ஒரு கிராமம் அளவுக்கு உலகம் மாறிவிட்டதுன்னு சொல்லணும்னா, நமக்கு பல மொழிகளிலும் என்னென்ன மாதிரியான இலக்கணங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி இலக்கியங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான அரசியல் நடக்கிறது, என்னென்ன மாதிரியான சமூகங்கள் இருக்குது. இந்த இதை மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு, நம்மளுடைய சிந்தனையை விசாலப்படுத்திக் கொள்வதற்கு, சிந்தனை விரிவான இடத்தில் தான் கிரியேட்டிவிட்டியும் இருக்கும். படைப்புகள் புதிதாக அந்த காலத்தின் தேவைக்கேற்ப, அந்தந்த இளைஞர்களின் மாணவர்களின் தேவைக்கேற்ப புதிய கருத்தாக்கங்களும் புதிய படைப்புகளும் உருவாகும். இதை எல்லாவற்றையுமே ரொம்ப சுருக்கி நாம் தாய்மொழின்னு சொல்லிட்டு தாய்மொழியையும் கற்றுக் கொடுக்காம ஒரு இது வரும்போது அங்கே இருக்கிற அந்த சமூகம் எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸாக, எவ்வளவு ஒன்றும் தெரியாமல், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு காரணம் இங்கே இருக்கிற அந்த கல்வித்திறன். அது முதல்ல மாறினாலே சரியாகும். இது யார் முடிவு பண்ணுறா? அந்த மொழி கொள்கையை யார் முடிவு பண்ணுறா? கட்டுரையாளர் சொல்கிற மாதிரி மொழி கொள்கை, மேட்டுக்குடி மக்களுடைய மொழி கொள்கை அப்படிங்கிறது
சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்காத, அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்காத ஒரு மொழிக் கொள்கையா இருக்கிற போது இந்த வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படிங்கிறது அவருடைய வாதமா இருக்கு. யாரு தீர்மானிக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தீர்மானிக்கிறது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். நான் அதிகாரம் என்பது வந்து அரசு அதிகாரத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் அதனுடைய ஒவ்வொரு அடுக்கிலும். நான் வந்து சிபிஎஸ்சியில் 24, 36, 24 இருந்தால் அவங்க வந்து அழகான பெண் அவங்க அப்படின்னு சொல்கிறது சிபிஎஸ்சி பாடப்புத்தகத்தில் வரும்னு நீங்கள் யோசிக்க முடியுமா? இதை அந்த கல்வி அமைச்சர் முடிவு பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்க முடியுமா? அவங்க சில புக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இது வருது. ஸோ சமூகம் ஒட்டுமொத்தமும் அது ஒரு சேஞ்சுக்குள்ளாகுது. நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி இந்த இந்தி மேலே இருந்த கோபத்துக்கான காரணமே அது திணிப்பு என்பதிலிருந்து வருகிறது. ரெண்டாவது, அது படிச்சுட்டா ஏதோ வேலை வந்துடும், வேலை வாய்ப்பு அதிகமாயிரும் என்பது போன்ற தோற்றங்கள் வருகிறது. மொழியை ஒரு அறிவு என்கிற முறையில் புரிந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கு. அறிவுக்கான வழியை அது திறந்து விடுகிறது என்கிற வகையில் அது சரி. அது யாரு, அதைத்தான் யாரு கொண்டு வரப்ப பானுகம் சொல்ற மாதிரி மொழியை கலாச்சாரம் சார்ந்தது மட்டுமே பார்க்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்தினது யார்? ஆட்சியாளர்கள் தானே. கலாச்சாரம் சார்ந்தது மட்டும் இல்ல மொழி, நீங்க சொல்ற மாதிரி அறிவு சார்ந்தது, கல்வி சார்ந்தது, வேலைவாய்ப்பு சார்ந்தது, வளர்ச்சி சார்ந்தது, பொருளாதாரத்தோடு நேரடியான தொடர்பு மிக்கதுன்னு தொடர்ந்து நீங்க வலியுறுத்தி இருக்கணுமே. அதை யாரு செய்யல? ஆட்சி அதிகாரங்கள் இருக்கக்கூடியவதானே செஞ்சிருக்காங்க. நீங்க இதை ரெண்டு விதமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மொழியின் மீது ஒரு கடுமையான தாக்குதல் வருகிற போது அப்போ முன்வைக்கிற ஒரு விஷயத்திற்கும் சாதாரண சமயங்களில் பார்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஜப்பான்காரங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பிக்கில் வேலை பார்க்கும்போது அங்கேருந்து வருவாங்க. அவங்க ஒரு டிக்ஷனரி வச்சுப்பாங்க. என்னோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த டிக்ஷனரியை பார்த்து ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ சொல்லுவாங்க. என்னால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு டெக்னாலஜியில் வளர்ந்தவன் அவன் வந்து ஆங்கிலத்தை படித்தே ஆக வேண்டும் என்று அவன் முடிவு செய்யலை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, என் நாட்டிற்கு எந்த ஊரில் என்ன புக்கு வந்தாலும் சரி புதுசாக, அது தொழில்நுட்பம் சார்ந்ததாக அறிவியல் சார்ந்ததாக இருந்தால் உடனடியாக நாங்கள் மொழிபெயர்த்துருவோம்னு சொல்கிறாங்க. தமிழில் இன்றைக்கி அந்த மாதிரியான ஏற்பாடு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் 2 சட்டமன்றத்துக்கு முன்னால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நன்மாறன் ஒரு கோரிக்கையை வைத்தார். இன்றைக்கும் கூட தமிழக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை என்னென்னா, பல விஷயங்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. கூகுள் டிரான்ஸ்லேஷன் அந்த டூல் வந்து வேறு சில மொழிகளுக்கு பொருந்தது. நமது மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான அம்சம் என்னென்னா, இது வெறுமனே ஒரு ஒரு ப்ரோக்ராமர் மட்டும் இதை செஞ்சிட முடியாது. ஒரு மொழியியல் அறிஞரும் சேர்ந்து உட்கார்ந்து, மொழியியல் அறிஞரோ அல்லது இலக்கணம் படித்தவர், இந்த பக்கம் வந்து நீங்கள் தொழில்நுட்ப படித்தவர், இவங்கெல்லாம் சேர வேண்டியிருக்கு. இதற்கான முயற்சியை எடுப்பதன் மூலமாக இதை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். வெறுமனே இது அவசியமா இல்லையா? ஆனால் நிச்சயமாக ஒரு கலாச்சார கடத்தி, பண்பாட்டு கடத்தி என்கிற ரோல் வந்து ஒரு மொழிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, அது ஒரு போராட்ட ஆயுதமும் கூட. இல்லை, அந்த ரோல் மட்டும் முக்கியமா? பண்பாட்டு கடத்தி, கலாச்சார கடத்திங்கிற அந்த ரோல் மட்டும் முக்கியமானு அந்த கட்டுரை கேள்வி எழுப்புது. தொடர்ந்து கலாச்சாரம் சார்ந்ததாக மொழியை பார்க்கிறதும் பண்பாடு சார்ந்ததாக மொழியை பார்க்கிறதுமான புரிதலை மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு, அது அறிவு சார்ந்ததாக, கல்வி சார்ந்ததாக, வேலைவாய்ப்பு சார்ந்ததாக, அறிவு மூலதனம் சார்ந்ததாக அதை புரிய வைக்கல அப்படிங்கிறத ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த கட்டுடைய. அதுதான், மொழிங்கிறது வெறுமனை கலாச்சார வெஹிக்கிள் மாத்திரம் கிடையாது. மனிதனின் அத்தனை செயல்பாடுகளுக்கும் அதுதான் வாகனம். அதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கோ இன்னும் ஒரு 10 ஜெனரேஷன் கழித்தோ அதுதான் எடுத்து செல்லும். வேற எதுவும் எடுத்து செல்லாது. நம்மளுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு செயல்பாடுகளாக இருப்பவை நாளைக்கு பதிவுகளாக அந்த மொழியின் மூலமாகத்தான் போகணும். அப்போ மொழிங்கிறது வெறுமனை கலாச்சாரம் இல்லை. நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்கிறோமோ அத்தனையும் வருங்கால இவங்களுக்கு வந்து அதை எடுத்து செல்வது அந்த மொழி தான். ரெண்டாவது, வெறும் வேலைவாய்ப்புக்கான மொழியாக பார்க்கப்படுது ஹிந்தி, திணிக்கப்பட்டதுன்னா அதே பார்வை தான் தமிழை நோக்கியும் வைக்கப்படுகிறது. தமிழ் படித்தா வேலை கிடைச்சிருமா? இந்த பார்வை அது எந்த மொழியாக வேணாம். ஹிந்தியை எதிர்க்கும் போது அது வேலை கிடைச்சிருமான்னு கேட்குற அதே இது தமிழுக்கும் வைக்கும்போது அந்த இடத்தில் நம்மளுடைய மொழி பற்றிய புரிதல் எவ்வளவு குறைபாடுள்ளதாக இருக்கிறது. மொழிங்கிறது வேலைவாய்ப்பு சம்பந்தமானதே அல்ல. நீங்கள் எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை மொழிகளுக்குமான உலகம் வந்து உங்களுக்காக விரிகிறதுங்கிறது தான், உங்களுடைய சிந்தனை விரிகிறதுங்கிறது தான். ரெண்டாவது, நம்ம மொழியை காப்பதற்கு இன்னொரு மொழி வந்து நம்ம மொழியை கெடுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம மொழி அவ்வளவு பலவீனமானதாக நாம் வைத்திருக்கிறோங்கிறது தான். நம்ம மொழியை நாம் பேசும்போது எதுவும் வந்து அந்த இடத்துல. மூன்றாவது, இந்த இடத்துல இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் வந்து தமிழில் இது பண்ணி வெளியில் வரும்போது அவர்கள் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணதா மாதிரி ஒன்றும் நடந்துராது, பலவீனமா இருக்கான்னு கடந்து போயிட முடியுமா? மேட்டுக்குடி மக்கள்
அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சாமானிய மக்களுடைய மொழி கொள்கையை, ஒரு நாட்டின் மொழி கொள்கையை, ஒரு மக்களுடைய மொழி கொள்கையை தீர்மானிக்க இடத்துல ஒரு சொற்பமா ரொம்ப குறைந்த அளவில் மனிதர்கள் இருக்கிற போது, அந்த தாக்குதல் நடக்கிற போது இவர் சொன்ன மாதிரி, நீங்க வந்து கனகராஜ் சொன்ன மாதிரி அந்த அந்த தற்காப்பு நடவடிக்கைகள் தேவையா தானே இருக்கு. அப்படி எளிமையா தற்காப்பு நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் தொடர்ந்து நான் எழுப்புற கேள்வி. கல்வியே இங்க ஆரம்ப கல்வி, பள்ளி கல்வியே இங்க இடத்துல தமிழ்ல இல்ல. நீங்க என்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கிறீங்க? வெறுமனே வேண்டாம்னு சொல்லி போராடுகிற போராட்டம் வந்து அரசியல் ரீதியானது. அரசியல் எப்படி சீரழிக்கும்ங்கிறதுக்கு அந்த புள்ளி தான் உதாரணம். ஏன் கல்வி இங்க தமிழ்ல நடத்தப்படலை? ரெண்டாவது, தொழில்நுட்ப இதுகள்லாம் வந்து தமிழ்ல இன்னும் பெரிய அளவில் வரல. முதல்ல அடாப்ட் பண்ணணும். எல்லாவற்றையுமே தமிழ் வார்த்தைகளில் மொழிபெயர்க்கிறதுங்கிறது எந்த மொழியும் செய்யும். எந்த மொழியிலையும் அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் முடியாது. அப்போ அடாப்ட் பண்ணணும். லாட்டின்லேருந்தும் இதிலிருந்தும் ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள் அடாப்ட் பண்ணி தான் ஆங்கில மொழி மிக ஈஸியாக எல்லா பக்கம். அப்போ தமிழ் வந்து தன்னை சுருக்கி கொள்ள நினைக்கிறது, தன்னுடைய எந்த அடையாளத்தையும் விட்டு கொடுக்க முடியலைங்கும் போது அதால் அடாப்ட் பண்ண முடியாது. அப்போ சில வார்த்தைகளை அப்படியே அந்த மொழியிலிருந்து அடாப்ட் பண்ணும்போது தான் இங்கே வந்து தொழில்நுட்பமும் பெரிய அளவில் நாம் தாய்மொழியில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ இந்த மாதிரியான பார்வைகள், மொழி குறித்த புரிதலும் அடிப்படை பார்வையும் மாறினால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு. ரொம்ப ஆழமான கட்டுரை, நேரம் ரொம்ப குறைவு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சமஸ்கிருதம் ஏன் வழக்கொழிந்து போனது? அதாவது யாரும் அதை தடுக்கலை. அது தன்னையே தனியாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணாங்க. அது வழக்கொழிந்து போகும் என்றால், ஏற்கனவே வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை நீங்கள் ஒட்டுமொத்தமாக தடுப்பதன் மூலமாக, பொதுவெளிக்கு வருவதை தடுக்க மூலமாக அதை அழித்து விட முடியும், அந்த அடையாளத்தை அழித்து விட முடியும். எனவே தான் பாதுகாப்பு குறித்த அந்த விஷயம் முன்னுக்கு வருது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.